சும்மா ஒரு லைவ் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. சீரியல் பார்த்து கொண்டிருந்த பெண்களும் கேமிங் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்களையும் இன்று அரசியல் வயப்படுத்தி கொண்டிருக்கிறார் நமது தளபதி விஜய் அண்ணா. சட்டமன்றத்தில் லைவ் இதுவரை யாருமே செய்யலை, நாங்கள் லைவ் செய்கிறோங்கிறாங்க. உலகத்திலேயே தான் கட்சிக்காரங்கள அதிகமாக திட்டுன ஒரே சபாநாயகர் அவர் தான். அதை வச்சு எந்திரிக்கிறார். 8 வயசு பிள்ளையே திமுக காரங்க ரேப் பண்ணிட்டாங்க. காரப்பா நீ வேற. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறான், ரீல்ஸ் ஆகும் கட்டாயி வந்துடும். இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் இவங்க இதில் எடுத்துடுறாங்க. சபாநாயகர் இதெல்லாம் அன்பார்லிமெண்ட்னா அவர் அவை குறிப்பில் எடுத்துனாரு. எப்படிப்பட்ட லைவ் பாருங்க. இதில் என்னன்னா அரசியலில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சினிமாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் சினிமாவை விட்டுட்டு மொத்தமாக அரசியலுக்குள்ள வந்து மக்கள் அரசியல் வயப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ ஹரி படம், பேரரசு படத்தெல்லாம் கடைசி சீனில் எல்லா ரவுடிகளையும் கொண்டுருவார். விஜயா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இல்லீகலாக துப்பாக்கி வச்சுலாம் சுட்டுட்டு த்ரிஷாவுடையோ யாரோடையோ ட்வீட் பாட்டு போயிடுவார். உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாய்ஸ் தான், என் நெஞ்சில் கூடி இருக்கும். ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. MVM பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360 டிகிரி. சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் நம்பர் 1 IT எஜுகேஷன். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். லலிதா ஜுவல்லரி. செலவே இல்லாமல் பழைய நகையின் அதே எடைக்கு புதிய நகை. MVM கூட்டு பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360. உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து IT கோர்ஸும் ஜஸ்ட் 4999. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். ஆத்தென்டிக் ஃபில்டர் காஃபி. ஃபீல்ஸ் லைக் ஹோம், டேஸ்ட் லைக் ஹோம். ராஜீவ்காந்தி அண்ணா வந்து திமுகவுக்கு மாறிட்டார்னு நினச்சேன். ஆனால் விட்ட குறை தொட்ட குறை தெரில. இன்னும் அந்த பழைய தமிழ் தேசிய ஞாபகத்தில் நாம் தமிழரோடே இருக்காருன்றது மட்டும் தெரியுது. அண்ணா நீங்கள் மாறி பல வருஷம் ஆச்சு நான் நினைக்கிறேண்ணே. இன்னும் அந்த பழைய நினைப்பிலே இருக்கீங்க. இருந்தாலும் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் மாலை வணக்கத்துடன் நம்ம ஸ்ட்ரைட்டாக டாபிக் வந்துடுவாங்க. இந்த மாதிரி சும்மா சுற்றுற பழக்கலாம் நம்ம கிடையவே கிடையாது. சரியா? மாற்றம்னா என்ன? சும்மா ஒரு ஆட்சி மாற்றம் தான் மாற்றமா? கிடையவே கிடையாதுங்க. மாற்றம் என்பது என்னன்னா மக்களிடம் சேர்க்க போகிற அணுகுமுறையில் இருக்கிற ஒரு மாற்றம். அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குது அப்படின்னு கொடுக்கறது ஒரு மாற்றம். ஆட்சியில் ஒரு மாற்றம் தேவை ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து அரசு அலுவலகங்களில் மக்கள் போனால் அந்த மக்களை வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் நாங்கள் அப்படின்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அது ஒரு ஆட்சி மாற்றம். சரிங்களா? ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த 60 ஆண்டு காலமாக வச்சுப்போமே, ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அரசாங்கத்தை நம்பி இருந்தாங்க. ஐயா ஏதாவது செய்வீங்களா ஐயான்னு. ஆனால் இப்போ இருக்கிற தாவேக அரசாங்கம் மக்களை நோக்கி இருக்கிறது. நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு, நான் வரேன் உன் வீட்டு தேடி அப்படின்னு சொல்கிற அப்படி ஒரு ஆட்சி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. என்ன ஒரே முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேச மாட்டாருங்க, அவர் சொல் வீரர் இல்லைங்க, செயல் வீரர். புரிஞ்சுக்குங்க. பேசி தான் நாடியே கெடுத்து வச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பேசுறதுக்கு? ஒரு சின்ன தரவு ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன தரவு. எல்லோருக்குமே காமராஜர் ஆட்சி மாதிரி அமையணும், காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்லுவாங்க. 9 வருஷம் காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தார். ஒட்டுமொத்தமாக சட்டசபையில் எவ்வளோ நிமிஷம் பேசினார்? 15 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஆனால் அவரோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு மட்டும் பாருங்க. அப்படிப்பட்ட தலைவராக இந்த டேட்டா கரெக்ட் தானா? பக்தவத்சலமும் சி சுப்பிரமணியம் தான் முக்காவாசி முழுசா பேசியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் தான் பேசினதாக ஒரு இது இருக்கு. நீங்க போய் செக் செக் பண்ணிக்கலாம். அந்த 15 நிமிஷம் 9 வருஷம் ரொம்ப நீண்ட காலம். ஆமா இல்ல அவங்க மானிய கோரிக்கைக்கும் பதிலுரைக்கும் பதில் சொல்லும் போதே ஒரு இதுல 15 நிமிஷம் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ரொம்ப நாமினலா பேச வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் தான் பேசியிருக்காருன்றதா தான் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். சார் நம்ம வந்து சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், மாற்றோம், கவலைப்படாதீங்க. சரியா? ஆனால் பேசும்போது சொன்னார் நிறையா விஷயங்கள். அது எல்லாத்துக்கும் கவுண்டர் நம்ம அங்கேருந்து வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆட்சி மாற்றம், இந்த 100 நாள் சாதனைகள் இருக்குல்ல, அது பேசுகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்த டைமில் ஸ்ட்ரைட்டாகவே நான் அதுக்கு விஷயத்துக்கு போய்டுறேன். முதல்ல 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. 2544. ஆனால் நீங்கள் கை தட்டின்றீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் எனக்கு கை தட்டிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு நம்ம விஜய் அண்ணா. இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சொல்கிறது அவங்க காதுக்கு ஒலிக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அமைதியாக அவங்களுக்காக கேட்போம். 717 டாஸ்மாக் கடைகள் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. 2200 பார்கள் டெண்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது அதன் மூலமாக வந்த அந்த பாட்டிலு, அந்த அட்டைப்பட்டியில் 1200 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானமாக வந்திருக்கு. பார்ட்டி ஃபண்டாக போகலை. சரிங்களா? அடுத்தது பள்ளிகளுக்கு 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் NOC கிளியர் பண்ணப்பட்டிருக்கு. அனைத்து பள்ளிகளுக்கும் தேவையானதை அப்படின்றத இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது ஆசிரியர்களுக்கான பணி மாற்றம்.
ஒரு ஆசிரியர் பணிக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 10லேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கினதாக கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த முறை மாண்புமிகு நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அந்த ஆசிரியர்களோட பணி, ஏன்னா ஒரு எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, கணவர் வந்து தூத்துக்குடியில் இருப்பார், மனைவி வந்து சென்னையில் இருப்பாங்க. ஒன்று இவங்க இங்கே வரணும், இல்லை அவங்க அங்கே போகணும், ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். இதை மாற்றக்கூடிய இடத்துல ஆசிரியர்களிடமே உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணி எப்படி வேணும்னு கேட்டு 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் அவர்களுக்காக அவர்கள் விருப்பப்பட்டபடி ஆசிரியர்கள் பணிகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, திருப்பத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் 45 குவாரிகளுக்கு மேல் சட்டவிரோதமாக நடந்த குவாரிகள் மூடப்பட்டிருக்கிறது. 17,670 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு. அதில் வர வண்டல் மண்கள் எல்லாத்தையுமே விவசாயிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்படி ஒரு ஜியோ ஆர்டரும் போட்டிருக்காங்க. அடுத்தது தொழில்துறை வளர்ச்சிக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த 100 நாளில் கொண்டு வந்திருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் முதலீட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1,20,000 வேலை வாய்ப்புகள் சமமாக போயிருக்கு. இப்போ ஜென்ரலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என்னங்க வெறும் வெற்றி வெற்றின்னு எல்லாத்துலேயுமே பேர் வச்சுருக்காங்க. வெற்றி என்பது தமிழக இனி வெற்றி உலக அளவிய வெற்றி அடைய போதுன்றதுக்கான ஒரு குறிக்கோளாக தான் அந்த வெற்றின்றது காட்டப்படுகிறது. எங்கேயுமே தளபதி வந்து விஜய்னா வந்து அவர் பேரையோ இல்லை அவர் குடும்ப பேரையோ என்ன கவர்மெண்ட்டோட சொத்துக்கு வைக்கிறது இல்லை, தெளிவாக இருக்கார். வெற்றி என்பது ஒரு காமன் நேம். அந்த வெற்றிக்கு ஒரு விஷன் இருக்குது. வி ஃபார் விஷன், இ ஃபார் என்டர்பிரைசஸ், டி ஃபார் ட்ரேட், ஐ ஃபார் புரியல என்னங்க, மன்னிக்கணும், சாரி. ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர், பேராணி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உட்காருங்க. நீங்க கண்டிப்பாக பண்ணுங்க. கீழே இருந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். கீழே இருந்து பேசாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாய்ஸ் தான், என் நெஞ்சில் கூடி இருக்கும். பிரதர், நான் எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணே ஒன்று தான், கை தட்டுங்க, கமெண்ட் அடிக்காதீங்க. உங்களுக்கும் சேர்த்து கமெண்ட் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க, ஓகேவா? நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், உங்களால தான் பேசுறாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு இங்க கொடுக்கப்படும். எல்லாரும் அமைதியா உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க. பிரதர் பின்னாடி உட்காருங்க. நன்றி தோழர்களே, மீண்டும் அனுமதித்தது பேசுக்கு. விஷயத்துக்கு வருவோம். 100 நாளில் என்ன சாதிச்சிங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையானு எதிர்பார்ப்பில் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 60 வருடமாக செய்யாத ஒரு மிகப்பெரிய விஷயம், சட்டசபையை லைவாக போடுறது. இது வந்து சும்மா ஒரு லைவ் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. சீரியல் பார்த்து கொண்டிருந்த பெண்களும் கேமிங் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்களையும் இன்று அரசியல் வயப்படுத்தி கொண்டிருக்கிறார் நமது தளபதி விஜய் அண்ணா. அதை ஞாபகம் வச்சுங்க, சாதாரண விஷயம் இல்லை. எந்த வீட்டுக்கு போய் வேணாலும் பாருங்கள், எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே எப்படி இன்னும் ஒரு விதம் மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, வெளிநடப்பு செய்து கொண்டிருந்த 2 அரசியல் கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும்போது இன்று முழு நேரம் மாலை 7 மணி வரைக்கும் உட்கார்ந்து இந்த சட்டசபையில் இருக்காங்கன்னா அதை பக்குவப்படுத்தி கொடுத்தது எங்கள் தாவே காண்பதை மறந்துடாதீங்க. அதை உணரணும். இப்போ அந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறா, ரீல்ஸ் ஆகும், கட்டாயி வந்துடும். இதில் என்னன்னா, அரசியலில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சினிமாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் சினிமாவை விட்டுட்டு மொத்தமாக அரசியலுக்குள்ளே வந்து மக்களை அரசியல் வயப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் எங்கே மாற்றம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத. தொடர்ந்து இதுபோல் ஒரு விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு போன 6 மாதம் முன்னாடி போயிட்டு ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் போயிருக்காரு. அந்த இடத்துல அந்த தாண்டிக்குடியில் வந்து இது வரைக்கும் ஆயுஸ்லேயே வந்து மிகப்பெரிய தமிழகம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம ராஜீவன் சொல்லிட்டே இருந்தார். அங்கே வந்து போகிறதுக்கு ஒரு ரோடு கூட இல்லை. ஒரு பிரசவத்துக்கு வரனா கூட அந்த தொட்டியில் கட்டி தூக்கிட்டு வருவாங்களாம்மா. ஆனால் நம்ம அண்ணன் போய் பார்த்துட்டு வந்த அடுத்த 10 நாளில் ஒரு ஜியோ பாஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இன்று அந்த மலைவாழ் மக்களுக்கு மலை கிராமத்துலேருந்து கீழே இது வரைக்கும் டவுன் வரைக்கும் வரத்துக்கு ஒரு தார் சாலை மிக அருமையாக செய்து கொடுக்கப்படுகிறது 21 கோடி ரூபாயில் தாண்டிக்குடியில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் செய்யாததே இல்லைன்ட்டுன்னு. பல ஊரில் ரோடு இல்லைங்க, பல கிராமத்துக்கு ரோடு கிடையாது, பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கிடையாது. மழை பெஞ்சுது அப்படின்னா அவங்க ஊரை விட்டே வர முடியாது. 8 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றி வரணும். இதை ஒன்றொன்றையும் ஆராய்ந்து
தமிழக வெற்றி கழகம் எல்லோருமே வெற்றி அடையணும். வெறும் கட்சி மட்டும் வெற்றி அடையணும்னு நினைக்கல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே வெற்றி அடையணுன்றதுக்காக தான் இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் எடுத்து செய்கிறத பார்க்கணும். நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி மே 4க்கு முன்னாடி வச்சுக்கிங்களேன், திமுகனா திராவிட முன்னேற்ற கழகம்னு நினச்சோம். ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், தலைமை ஏற்றதுக்கப்புறம் திமுக இன்று திராவிட முன்ஜாமீன் கழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். உங்களோட ஊழல் பட்டியல்கள் 3 வச்சிருக்கீங்க, ஃபைலு எடுத்து சொல்லுங்க அப்படின்னா பயப்படாதீங்க, இனிமேல் தான் வரப்போகுது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 32 துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபைலையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக அடிப்பார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் அண்ணன் சும்மா அப்பப்பெல்லாம் விடுறதில்ல, எப்போ எப்படி பேசுகிறோமோ அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக தெளிவாக பேசி அடிப்பாருன்றதை சொல்கிறேன். அடுத்த சுற்றில் நிச்சயமாக இன்னும் நம்ம இடும்போன காத்தியா நல்லா இருக்கார், அவர் பல குற்றச்சாட்டுகள் வைப்பார், அது எல்லாத்துக்கும் பதிலடியில் மரணடி கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் முன்ஜாமீன் வாங்குற மாதிரி தெரியுதா இடுமான காத்தியன்ட்டு. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாளில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுவதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற அனுபவங்கள்லேருந்தே பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கலாம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தாவேக்கா ஆட்சி வந்ததுலேருந்து ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஒழிஞ்சிச்சு எப்படின்னா, இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். இந்த லஞ்சம் ஒழிப்புக்கான நம்பர் வசதிலாம் புதுசு கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான். என்ன இங்கே புதிய மாற்றம்னா, நீங்கள் யார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே அந்த மேட்டர் போய் சேர்ந்துடும். அதுதான் வளர்ச்சி. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நுட்பத்தை. நான் சொன்னது பொய் கிடையாது. கோவையில் அமுதன் ஒரு பையன் போய் இந்த மாதிரி யாரும் இல்லாமல் எங்கள் கேன்டீன்லலாம் போதைப்பொருள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த பையன், ஒழுக்கமான பையன், அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் போலீஸில். அடுத்த நிமிஷமே யார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் எஃப்ஐஆர் எல்லாம் போயிருக்கு. 20 பேர் அடிச்சே கொண்டிருக்காங்க. தெரியுமில்ல, கேள்விப்பட்டீங்களா? கோவையில் அந்த தம்பி 19 வயசு பையன் படித்து முன்னேறணுங்கிற இல்லை, ஒரு சாதாரண வீட்டு பையன் செத்து போயிருக்கான். எதனால்? போலீஸில் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தணும். தெலுங்கு படம் தாங்க நடக்குது உண்மையிலே. ஆந்திராலாம் இந்த மாதிரிலாம் தெலுங்கு படம் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சீரஞ்சி படம், மகேஷ் பாபு படம்லாம் வச்சுங்களேன், இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த இடத்துலையே அவங்க இது பண்ணுவாங்க. அங்கேருந்தே ஃபோன் பண்ண, ரெட்டி காரு அவனையே அனுப்புறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்னையா நீ நடத்துகிற, நல்ல வேலை என்கிட்ட வந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்குவான். இந்த தெலுங்கு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா இந்த ஹரி படம் இதெல்லாம் பார்த்து, பேரரசு, இது எல்லாமே தெலுங்கு பட பேட்டர்ன் தான். எல்லாமே ரொம்ப ஓப்பனாகவே நடக்கும். அடித்து கொள்ளுவாங்க, நடு ரோட்டில் வச்சு ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி பண்ணுவாங்க, எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையானோட ஒருத்தன் வருவான். இந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க, தெலுங்கு படம், ஆந்திரா படம்லாம். அதனால் நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் தமிழ்நாடே ஒரு தெலுங்கு சினிமாவாக மாறிடுச்சு. ஆந்திரா சினிமா நடிகராக இருக்கும்போது தமிழ் படத்தில் நடித்தார், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாலையா படமாக மாறிடுச்சு. பாலையா படம்லாம் பார்த்துருக்கீங்களே, அந்த பாலையா படத்தை தான் இப்போ நம்ம அரசியலாகவே பார்க்குறோம். பாலையாவே அரசியலுக்கு வரல, ஆனால் தமிழ்நாட்டில் பாலையா ஆட்சி நடக்குது. எம்எல்ஏவாக இருக்காரு பாலையா, இருக்காரா? இருக்காரு. ஓகே. ஆனால் ஆந்திரா இதுக்கு எதுக்கு சந்தோஷப்படுறேன் புரியல. பாலையா இல்ல தமிழ்நாட்டில் இல்ல பாலையா எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு இவ்வளவு கைத்தட்ட. ஜனநாயகத்துல எல்லாரும் பங்களிக்கிறாங்கன்னு நினைச்சவங்க சந்தோஷப்படுறாங்க. பாலையாக்களும் பங்களிக்கிறாங்கன்னு. வெரி குட். பாலையா மக்கள் சேவை அரசியலா பார்த்திருக்காங்க. வெரி குட். ஏன்னா அவர்கிட்ட இருந்தானே கடைசி படமே வந்திருக்கு. அதனால பாலையா ரொம்ப நெருக்கமானவர் தான் உங்களுக்கு. ஏன்னா பாலையா படங்களை நாங்கள்லாம் தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாலையாவுடைய ஒவ்வொரு இதான், ஒரு ட்ரெயினை உடைப்பார், ஒரு மலையை உடைப்பார், இப்படி எல்லாரும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட். இங்கே பவர் ஸ்டார் மாதிரி எங்கள் பாலையான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஆடியன்ஸ் இப்போ பேட்டர்னே மாறிடுச்சு. அரசியலே பாலையா படம் மாதிரி மாறிடுச்சு. ஓப்பனாக ரவுடித்தனம் நடக்கிறது, சமூக ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் பாலையா படம் மாதிரி. அங்கே பாலையா காப்பாற்ற வரல, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. தான் பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான மாற்றம், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த மாற்றம்லாம் நடைபெறவில்லை என்று அந்த தரப்பு பேசினா நானே அதை மறுப்பேன். மாற்றம் நடைபெற்றிருக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டமன்றத்தில் லைவ் இதுவரை யாருமே செய்யலை, நாங்கள் லைவ் செய்கிறோங்கிறாங்க. இப்போ லைவ் செய்கிறது தான் இப்போ பிரச்சனை. லைவில் எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதாவது அவர் சபாநாயகர் உண்மையிலே நல்லா நடத்துகிறாருங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு திராவிட கட்சி பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கனால அவருக்கு அதெல்லாம் தெரியுது. உலகத்திலேயே தான் கட்சிக்காரங்கள அதிகமாக திட்டின ஒரே சபாநாயகர் அவர் தான்.
அவ ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் எந்திரிச்சாலே இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன விட போகிறான் இது, உட்காரியா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் போய் பாருங்கள், லைவை போய் பாருங்கள். சபாநாயகர் யாருக்கு அதிகம் கொட்டு வைக்கிறாருன்னு. ஆதவர்ஜுனா எந்திரிக்கிறார். 8 வயசு பிள்ளையே திமுககாரங்க ரேப் பண்ணிட்டாங்க. உட்காரப்பா நீ வேற. யாரு உதயநிதியோ ஏவா வேலுவோ இந்த தங்கம் தென்னரசோ சொல்ல, முழுக்க முழுக்க சபாநாயகர் எந்திரிச்சோன்னே இதான் சொல்லுவார். எதையாவது பேசிக்கிட்டு உட்கார், இது சட்டசபை, சும்மா தெரு மீட்டிங் கிடையாது, உட்கார் உட்கார் அப்படின்றார். இப்படி எல்லாரையும் நேற்று நிர்மல்குமார் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு கரூர் கம்பெனி சாரி மினிஸ்டர் செந்தில் பாலாஜினார். அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது, அவையாவது நீக்கிட்டாங்க, இங்கே நீக்க முடியாது. கரெக்ட். ஆனால் அவன் இதுல லைவ்ல கவனிச்சு பாருங்க, எல்லாமே லைவ்ல போயிருது. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் இவங்க இதில் எடுத்துடுறாங்க. சபாநாயகர் இதெல்லாம் அன்பார்லிமெண்ட்னா அவர் அவை குறிப்பில் எடுத்துனார். எப்படிப்பட்ட லைவ் பாருங்க. லைவ் போட்டது எப்படி பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறேன் நான். அந்த அவை மரபு அதுக்காக வந்து நம்ம லைவை குத்த சொல்ல முடியாது. லைவை குத்த சொல்ல முடியாது. லைவை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கிறேன். நேற்று சம்மந்தமே இல்லை. ஆனால் வந்து நேற்று சட்டமன்றத்தில் நமக்கு ஒன்று தெரிஞ்சு, பாத்ரூம் போகிறது எவ்வளோ நேரம் கண்காணிக்க ஒரு அமைச்சர் நமக்கு இருக்கிறார். அது ஒரு மாற்றம். இதுவரையும் திராவிட கட்சிகள் இப்படி ஒரு அமைச்சரவை உருவாக்கவே இல்லை. ஆனால் இவங்க உருவாக்கியிருக்காங்க. அவர் கரெக்டாக சொல்கிறாரு, 3 மணி நேரம் 12 நொடி நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறார். இதையெல்லாமா நோட் பண்ணீங்க? ஆமாம், சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சு இதெல்லாம். அப்போ லைவில் இதையும் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை விட பயங்கரமாலாம் ஓடுது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தானுங்கிறாங்க. அன்னைக்கு தான் அமுதன் கேஸு ஓடிக்கிட்டு இருக்கு. அமுதன் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்தது எப்படியா அங்கே கொடுத்தான்னு கேட்டால், இவங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தது எங்கே கொடுத்தான்? அவன் கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்டு விஜயன் ஆட்சி வந்துருச்சு, எல்லாமே சரியாயிரும், ரவுடிகள்லாம் ஒரே நாளில் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. இப்போ ஹரி படம், பேரரசு படத்தெல்லாம் கடைசி சீனில் எல்லா ரவுடிகளையும் கொண்டுருவார். விஜயா இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், ஒரு 100-200 ரவுடிகளை கடைசியில் கொண்டுட்டு இல்லீகலாக துப்பாக்கி வச்சுலாம் சுட்டுட்டு த்ரிஷாவுடையோ யாரோடையோ டுவைட் பாட்டு போயிடுவார். ஆனால் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பையன் நம்பியிருக்கான், விஜய் ஆட்சி வந்துருச்சு, ஸ்டாலின் விஜய் ஆட்சி தானே சொன்னேன். ஏங்க விஜய் ஆட்சி வந்துட்டு தானே சொல்லியிருக்கேன். அண்ணா செல்வகுமார் அண்ணா, பிரதர் உட்காருங்க. இல்லை உட்காருங்க. தமிழ்நாடு எல்லா முதலமைச்சர்களையும் பெயர் சொல்லி அழைச்சு பழக்கப்பட்டது தான், சரிங்களா? எங்கனுங்க இதே ஜெலானி இதே ஜீவா கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சின்னு தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ராஜீவ் காந்தி வேற மாதிரி சொல்லுவாரு. ஸ்டாலின் ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான், அவங்க ஆட்சி தான் அது, சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்டாலின் ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, விஜய் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கடந்த கால ஆட்சியில் அந்த ரீல்ஸ் பார்க்காதனால உங்களுக்கு அந்த குழப்பம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செகண்ட் ரவுண்ட்ல பேசிக்கலாம் சொல்றேன் நான். அதை விட நீங்கள் லைவில் வருதுன்னு சொல்கிறப்ப தான் இன்னொரு அபாயம் உண்டு. யாருன்னு தெரியல. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அம்மையார், அவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தான் தெரியுறாங்க, எனக்கு அவங்க பேர் தெரியல, நிறைய எம்எல்ஏக்கள் பேர் எனக்கு தெரியல. அதில் ஒரு அம்மையார் சொல்கிறாங்க, கர்மர் வீரர் ஆட்சிக்கு காம வீரர் ஆட்சின்னு படிக்கிறாங்க. இதுவும் லைவில் போகுது. நீங்கள் லைவில் போகுதுங்கிறப்ப இதெல்லாம் பார்க்கணும். இதையுமே திக்கு நிற்குது. அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே பதட்டப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது? நீங்கள் லைவில் காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், லைவில் நீங்கள் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே எல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இது மாதிரியான மாற்றங்கள் தான் வந்திருக்கு. நான் சொன்னது எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாம் வீடியோ, ஆடியோ, பேப்பர் செய்தியாக வந்தது தான் சொன்னேன். செகண்ட் ரவுண்டில் பேசுவோம். ஓகே, அடுத்த ரவுண்டில் சந்திப்போம். நன்றி. லலிதா ஜுவல்லரி, செலவே இல்லாமல் பழைய நகையின் அதே எடைக்கு புதிய நகை. MVM கூட்டு பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999. Madras Coffee House, authentic filter coffee. Feels like home, tastes like home.